Okay, next revision, quarterly exam revision, chapter 2ல important question part 4 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் 2.51 கண்டுபிடிக்க செய்ய போகிறோம். பேஜ் 75ல் இருக்குது. Find the sum to n terms of the series 5 plus 5 5 plus 5 5 5 5 dot 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 all 5s தான் இருக்குது இங்கே உங்களுக்கு. ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த சீரீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. 5 + 5 5 + 5 5 5 டாட் டாட் டாட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5ஐ நம்ம வெளியே எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஐ டேக் 5 அவுட் சைடு. 1 + 1 1 + 1 1 1 ப்ளஸ் டாட் 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 n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணோம். அதனால் n டேர்ம்ஸ்னு எழுதிக்கோங்க. எல்லா ஸ்டெப்லேயும் n டேர்ம்ஸ், சம்லேயும் n டேர்ம்ஸ் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், இதை 9ஆல் டிவைட் பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் டிவைடும் பண்ணுறேன். பை 9 போட்டுக்கிறேன். ஸோ 9 + 9 9 plus 999 dot 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 n terms. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு 5/9. இப்போ இந்த 9 எப்படி எழுதலாம், 10 - 1ன்னு எழுதலாம். 99 எப்படி எழுதலாம், ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 100 - 1ன்னு எழுதலாம். 999 இது 30 1000 -1ன்னு எழுதலாம். ப்ளஸ் டாட் 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 n டேர்ம்ஸ். இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்கு பாருங்கள். நான் சொல்கிறேன் முடிச்சிட்டோன்னே. இப்போ இதில் இது 5/9. இப்போ இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். 10 + 100 + 1000 ஃபஸ்ட்டு டேர்மெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் n டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லாம் -1 -1 -1 மைனஸ் இங்கே போட்டுட்டு 1 + 1 + 1 + டாட் 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 n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸ். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் இருக்கு இல்லையா, 10 + 100 + 1000. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10 × 10 10s 100 100 × 10 மல்டிப்ளை பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்பர். ஜாமெட்ரிக் சீரீஸ் இது. அதனால் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு தனியாக எழுதிக்கோங்க. A10. அப்போ ஆர் எப்படி கிடைக்கிது, 10ஓட 10 மல்டிப்ளை பண்ணால் தான் 100. ஸோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா, நீங்கள் ஆரும் 10ன்னே போட்டுக்கோங்க. அப்போ அந்த எஸ்என் ஃபார்முலா என்ன வரும்னா உங்களுக்கு a(r⁻n - 1 / r-1). இந்த ஃபார்முலா ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் எழுதி படித்து பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் ஒன். ஏவும் 10 ஆரும் 10 10க்கு மட்டும்தான் பவர் n வரும். இது -1 தனியாக நிற்கும். கீழே பார்த்தீங்கன்னா r-1 என்ன வரும் உங்களுக்கு, 9. 10 - 1 9. இப்போது இந்த இதில் கொண்டு வந்து நம்ம எழுத போகிறோம். = இது தனியாக ஒரு சின்ன பிரேக் மாதிரி எழுதிக்கிறோம் நம்ம. இப்போ இதை அப்படியே எடுத்துன்னு வந்து 5/9 அந்த 10 10 இது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 10 × 10^n - 1/9 மைனஸ் இந்த 1 எல்லாம் எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுறோம், n டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ n - n. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 50/81 10^n - 1 மைனஸ் 5n/9. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே மாடலில் நான் உங்களுக்கு வந்து சம் தரேன். இது ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எப்படிலாம் அலாட் பண்ணுவாங்கன்னா பாருங்கள்.
இது சம்மு. இதை 5 காமனாக எடுத்துருக்கிறதுக்கே 1 மார்க் கொடுக்கலாம். அப்புறம் 9ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது மார்க்கு. ஸோ இங்கே இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பு செய்தால் 1 மார்க், இதுக்கு 1 மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால் ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நீங்கள் நல்லாவே போட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2 சம் தரேன். ஒன்று வந்து எக்ஸசைஸ் 2.8ல் சம் 6ல் செகண்ட் ஒன்று செய்யணும். செகண்ட் ஒன் செய்யணும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இல்லை, பட் ஒரு 1 இயர் வந்து அவங்க க்ரியேட்டிவ் கொஸ்டினாக பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அது வந்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு. இதே தான் அந்த 5க்கு பதிலாக 7 + 7 + 7 7 7 ... n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணுறது. ஸோ இங்கே 5 இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக 7 7. இப்போ வெளியே 7 வரும். 5 இருக்கிற இடத்துலலாம் நமக்கு 7 வரும். ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதேமாதிரி இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 3 + 3 3 3 வரும். ஸோ 5 இருக்கிற இடத்துலலாம் 3 3 வரும். அதனால் இந்த 3 சம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த இதில் நீங்கள் போட்டு நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.